Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 11 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 to 8 मंथ्सோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிட்டு போங்க. ஓகே, இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓல்டு கரண்ட் அஃபேர்ல இருந்து 2ல இருந்து 3 क्वेश्चंस வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அப்ரிவேஷன்ல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் உதய் யோஜனா. முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் நான் சொல்லும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன யோஜனாஸ் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த யோஜனாஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பாருங்க, உதய் யோஜனா இதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் உதய்னா என்னன்னா உஜ்வால் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா. ஓகே, வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லேன்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல அப்ரிவேஷன்ஸ் வந்து படிச்சுட்டு போக சொன்னேன். ஸோ லேனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லேன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஹவு மெனி அசம்பிளி சீட்ஸ் ஆர் தேர் இன் டெல்லி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க, டெல்லியோட சிஎம் யாருன்னு கேட்டிருந்தாங்க. டெல்லியில இப்பதான் ரீசெண்டா எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாவே கேட்டிருக்காங்க, ஹவு மெனி அசம்பிளி சீட்ஸ் ஆர் தேர் இன் டெல்லி. ஸோ எத்தனை 70. ஓகே, விச் ஸ்டேட் ஆர்கனைஸ்டு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து எந்த ஸ்டேட் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2025 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வேர் ஹெல்ட் இன் பீகார். ஓகே, ஸோ எந்த டேட்ல இருந்துன்னு பாருங்க, மே 4th இருந்து மே 15 வரைக்கும் நடந்துச்சு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து நடந்துச்சு. இது நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். த மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் அஸ் அ மெம்பர் ஆஃப் எ பஞ்சாயத்து. இது நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். NTPC-க்கான டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க, 21 வயசு. ஓகே, 21 years. How many district will the security mock drill be held in 2025? ஓகே, ஸோ எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 244 civil defense districts. Which of the following article states about the constitution and the composition of ward committees? ஓகேவா, இன் முனிசிபாலிட்டிஸ். கீழ்கண்ட எந்த சரத்து நகராட்சிகளில் வார்டு குழுக்கள் மற்றும் பிறவற்றின் அரசியல் அமைப்பு மற்றும் அமைப்பு பற்றி கூறுகிறது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஆர்டிகிள் 243S பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர்டிகிள் 243S அப்படின்னா என்னன்னா காம்போசிஷன் ஆஃப் வார்டு கமிட்டிஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது ஆர்டிகிள் 243S. இதே கொஸ்டின் ஆகஸ்ட் 7லையும் கேட்டிருந்தாங்க. சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாத்தீங்களா. அதுக்கு தான் முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பார்த்துட்டு போனோம். சில क्वेश्चंस அதே क्वेश्चन ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் நமக்கு அப்படியே கேட்பாங்க. ஆர்டிகிள் 243L பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகளின் யூனியன் பிரதேசங்களுக்கான பயன்பாடு பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 243Xனா நகராட்சிகளின் வரி விதிப்பு அதிகாரம் மற்றும் நிதி பற்றி கூறுகிறது. ஆர்டிகிள் 243N வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள சட்டம் மற்றும் பஞ்சாயத்துகளின் அரசியல் அமைப்பு. ஆர்டிகிள் 243Yனா நகராட்சிகளுக்கான நிதி ஆணையம் பற்றி கூறுகிறது. இதுல எதுனாலும் கேட்கலாம், எந்த ஆர்டிகிள்னாலும் அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு கேட்கலாம். இப்ப 243S கேட்டிருக்காங்களா, அடுத்து போறவங்களுக்கு 243X கேட்கலாம், 243N னா என்னன்னு கேட்கலாம், 243W னா என்னன்னு கேட்கலாம். நகராட்சிகளில் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்பு பற்றி சொல்றது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 243. அதே மாதிரி ஆர்டிகிள் 243T அப்படின்னு பாத்தீங்கன்னா நகராட்சிகளில் இட ஒதுக்கீடு பற்றி சொல்றது. ஆர்டிகிள் 243U வந்து நகராட்சிகளோட அந்த கால அளவு பத்தி சொல்றது. 243V பாத்தீங்க அப்படின்னா நகராட்சி உறுப்பினர்களோட தகுதி இழப்பு பத்தி சொல்றது. 243Y பாத்தீங்க அப்படின்னா நகராட்சிகளுக்கான நிதி ஆணையம் பத்தி சொல்றது தான் 243Y. 243S பாத்தீங்க அப்படின்னா நகராட்சிகளில் வார்டு குழுக்கள் மற்றும் பிறவற்றின் அரசியல் அமைப்போட அந்த அமைப்பை பற்றி சொல்றது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 243S. அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. முந்தின ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின் 243S வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு 243Y இல்ல 243V 243U னு எந்த ஆர்டிகிள்னாலும் கேட்கலாம். ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் ஃபவுண்டட் பை. இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் ஃபவுண்டட் பைன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ஃபவுண்ட் பண்ணாரு. எந்த வருஷம்னா 1897. இன்னைக்கு வந்து யாரு ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்களா, அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு எந்த வருஷம்னு கேட்கலாம். சோ இதையும் படிச்சுட்டு போங்க. ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் ஃபவுண்டட் பை சுவாமி விவேகானந்தர். எந்த வருஷம்னா 1897. அடுத்து பாருங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். when did the Quit India movement start? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. 1942 தொடங்கியது. ஓகே, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை மகாத்மா காந்தி தான் என்ன பண்ணாரு,
தொடங்கினாரு. ஓகே, எப்போ 1942ல. ஸோ இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமை இயக்கம். ஓகே, எந்த டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. மேபி டேட்டும் கேட்கலாம், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மூமெண்ட். குவைட் இந்தியா மூமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான மூமெண்ட். வருஷமும் கேட்கலாம், டேட்டும் கேட்கலாம். 8 ஆகஸ்ட் 1942. ஓகே, யார் தொடங்கினாங்க? நம்ம மகாத்மா காந்தி. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஆகஸ்ட் மூமெண்ட், ஆகஸ்ட் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனா வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு சொல்லலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் ஆகஸ்ட் இயக்கமும் ஒண்ணுதான். 1942 ஆகஸ்ட் 8ல தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ வேர் வாஸ் இட் லான்ச்டு? எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பாம்பே செஷன்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுல சொன்ன ஸ்லோகன் எது? டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது எந்த இயக்கத்தின் போது காந்திஜி கூறினார் அப்படின்னு கேட்பாங்க. எதுல? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல. ஓகே, ஸோ குவைட் இந்தியா மூவ்மெண்ட்ல காந்திஜி சொன்ன ஸ்லோகன் எதுன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. டூ ஆர் டை. ஓகே, ஸோ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லா பாயிண்ட்டுமே படிச்சுக்கணும். எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு? 8 ஆகஸ்ட் 1942. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆகஸ்ட் மூவ்மெண்ட். இதுல சொன்ன ஸ்லோகன் எது? டூ ஆர் டை. ஓகே, ஸோ எந்த செஷன்ல இதை இது பண்ணாங்க? ஐஎன்சியோட பாம்பே செஷன்ல. ஓகே, how many states of India shared border with Nepal? ஓகே, ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரி கூட பார்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதுபடி நேபாள் வந்து எந்த ஸ்டேட்டு கூட பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. மேபி இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கலாம்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் வந்து நேபாள் கூட, இல்லைன்னா நேபாள் வந்து இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்டு கூட தன்னோட பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா ஸ்டேட்டையுமே கொடுத்துட்டு 5 ஸ்டேட்டையுமே கொடுத்து ஆடு ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம். 4 ஸ்டேட்டு கரெக்டாக கொடுத்துட்டு 1 ஆடு ஒன் அவுட் மாதிரியும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த பார்டர் எந்த இது கூடலாம் பார்டர் ஷேர் பண்ணிருக்குங்கிறத படிச்சுட்டு போகணும். ஓகே, there are 5 Indian states through which Nepal share its border. ஓகே, இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உள்ள क्वेश्चन தான். ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நேபாள் வந்து யாரு கூடலாம் பார்டர் ஷேர் பண்ணிருக்கு? உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால். ஓகே, நேபாள் யாரு கூடலாம் ஷேர் பண்ணிருக்கு? 5 ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணிருக்கு. யூபி, உத்தரகாண்ட், பீகார், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால். இந்த 5 ஸ்டேட் கூட நேபாள் வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணிருக்கு. ஓகே, 1850 கிலோமீட்டர் வரைக்கும். ஓகேவா? ஸோ 5 ஸ்டேட்டையும் படிச்சுக்கோங்க. 5ல 4 கொடுத்துட்டு ஆடு ஒன் அவுட் மாதிரியும் கேட்கலாம், இல்ல ஏதாவது ஒன்று மட்டும் ஆப்ஷன்ல இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா லடாக்கோட. ஓகேவா? அதே மாதிரி பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அஸ்ஸாம் கூட பார்டரை வந்து ஷேர் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பூட்டான். பூட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் கூட பார்டரை ஷேர் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி சைனா பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் கூட பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு. மியான்மர் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து கூட பார்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்டு கூட பார்டரை ஷேர் பண்ணியிருக்குங்கிறத படிச்சுட்டு போங்க. அடுத்த ஷிஃப்ட்ல கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. நேபாள் இப்பதான் பார்த்தோம். சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் கூட ஷேர் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் கூட பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, which part of the constitution the division of power between center and state? okay அதாவது எந்த பார்ட்ல சொல்லிருக்காங்க? the Indian constitution deals with the division of power between center and state. okay so சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில அந்த பவர் வந்து டிவிஷன் பண்றது எந்த பார்ட்ல சொல்லிருக்காங்கன்னா பார்ட் 11ல சொல்லிருக்காங்க. ஆர்டிகிள் 245 ல இருந்து 263 வரைக்கும். okay during the winter season the northwestern part of India gets rainfall from. குளிர்காலத்தில் எந்த பகுதியில் இருந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் மழை பெய்யும். சோ எதுலனா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது மேற்கத்திய இடையூறுகள். Dash has the largest coal reserves in India. okay so இந்தியாவுல அதிகப்படியான அளவு நிலக்கரி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல. ரெண்டாவது எந்த ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. okay so largest coal reserves. okay கோல்னா என்னது? நிலக்கரி. அதிக அளவு நிலக்கரி எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல. செகண்ட் ஒன் எது அப்படினு பாத்தீங்கன்னா ஒடிஷா. இந்த ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களா அதிகப்படியான அளவு கோல் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? அடுத்த ஷிஃப்ட்ல செகண்ட் கூட கேட்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியோட ஆர்டிகிள் கேட்டிருந்தாங்க. ஆர்டிகிள் 14 இருந்து 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே சோ சமத்துவ உரிமை தொடர்பான ஆர்டிகிள் பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 14 இருந்து 18. இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட क्वेश्चन. டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொஞ்சம் டெப்தா கேட்டிருந்தோம். பட் இன்னைக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியோட ஆர்டிகிள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல உள்ளதான். நீங்க நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஆல் இன் ஒன் கோர்ஸ், நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இதை தரோவா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 85க்கு மேல இன்னைக்கு உங்களால அட்டெண்ட் பண்ணிருக்க முடியும். ஓகேவா? சோ
இது ஆர்டிகல் 14 to 18 வந்து என்ன சொல்றாங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 14 to 18 சமத்துவ உரிமை தொடர்பானது. ஓகே, ஸோ அதில் நாம என்ன கொடுத்துருந்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட்னு சொல்லியிருந்தோம். ஓகே, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் யாருக்கிட்டையும் என்ன காட்டக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. இதுதான் இதில் சொல்லியிருக்கு, ரைட் டு ஈக்குவாலிட்டியில் எல்லாரையுமே சமமாக தான் நடத்தணும். அவங்களோட மதம், அவங்க என்ன இனத்தை சேர்ந்தவங்க, என்ன ஜாதி, அவங்களோட பாலினம், இதை வச்சு அவங்கள என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம உரிமை வழங்கணும், எல்லாருக்குமே என்ன பண்ணணும், சம வாய்ப்பு வந்து வழங்கணும். இதுவும் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு. ஓகே, ஸோ தீண்டாமை ஒழிப்பு, இந்த மூணும் தான் எதில் சொல்லியிருக்காங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டியில். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, சிறுபான்மையினருக்கான கல்வி மற்றும் கலாச்சார உரிமை வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியில் சொல்லலை. ஓகே, 1, 2, 4 தான் கரெக்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு டைரக்டான क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க. இந்த இன்டெப்தா இருக்கிறது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நாம கொடுத்தது. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இன்டெப்தா கொடுத்திருந்தோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 to 18ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, What was the finance minister called in the court of Alauddin Khilji? Alauddin Khiljiயோட கோர்ட்ல அந்த அரசவையில் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை எப்படி சொல்லுவாங்கன்னா வசீர் இ மம்லிக். ஓகேவா, இல்லைனா வசீர் இ ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகே, இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ்னு சொல்லுவோம். ஓகே, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மியை நம்ம என்ன சொல்லுவோம், ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ்னு சொல்லுவோம். இனிஷியலா யார் இதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங் 1942ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோட லீடர்ஷிப்புக்கு கீழே இது இருந்துச்சு. ஓகே, மெயினாக கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஃபவுண்டர் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி அதை ஃபார்ம் பண்ணது யாருன்னா மோகன் சிங். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அதை வழி நடத்தினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி. ஓகே, எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், நம்ம சயின்ஸில் டீச் பண்ணது தான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து என்னது, ஆம்பியர். ஓகே, 52nd அண்ட் பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டிருந்தாங்க. பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருந்தாங்க. யாரு, பூஷன் கவை. ஓகே, ஸோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். இவர் 52வது சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து நியூ அப்பாயின்மெண்ட் மாதிரி தான். மேயோட கரண்ட் அஃபேர். ஓகே, நம்ம CAPDF கோர்ஸ்ல மே மந்த் கரண்ட் அஃபேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொடுத்துருப்போம். 52nd அண்ட் பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஷன் கவை. ஓகே, மார்ஸ் எந்த பிளானட்டை நம்ம ரெட் பிளானட்னு சொல்லுவோம், இதுதான் கேட்டிருந்தாங்க. ரெட் பிளானட்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ். செவ்வாயை நம்ம என்ன சொல்லுவோம், சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான அளவு அயன் ஆக்சைடு வந்து இருக்கு. இரும்பு ஆக்சைடுகள் அதிகமான அளவு அதோட மேற்பரப்பில் காணப்படுறதுனால அது வந்து நமக்கு சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்குது. ஓகே, ஸோ செவ்வாய் கோள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிளானட்னு சொல்லுவோம். அதில் வந்து அயன் ஆக்சைடு அதிகமான அளவு இருக்கிறதுனால அதோட மேற்பரப்பில் நமக்கு எப்படி தெரியுது, ரெட்டிஷாக இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் 2024 யாரு கொடுத்தாங்க கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா ஹாங்காங். ஓகே, ஹாங்காங், அவங்களோட நேம் வந்து ஹாங்காங். ஓகே, இவங்க யாருன்னா சவுத் கொரியன் ஆக்டர். ஓகே, நேம் வச்சே தெரியும், இந்த நேம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து கொரியன் தான். ஸோ இவங்க வந்து சவுத் கொரியன் ஆக்டர். ஓகேவா, சாரி, சவுத் கொரியன் ஆத்தர். ஓகே, லிட்ரேச்சர் நோபல் பிரைஸ் லிட்ரேச்சர் 2024 யாரு கொடுத்திருக்காங்கன்னா ஹாங்காங்க்கு. ஸோ இவங்க சவுத் கொரியன் ஆத்தர். ஓகேவா, ஸோ இதுதான் இன்னைக்கு ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதுதான். ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. முந்தின ஷிஃப்ட்ல கேட்ட அதே ஒரு கொஸ்டின் எப்படியாவது ரிப்பீட் ஆகிறது. ஓகே, அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். அது போக லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், டைம் இருந்தா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், ரொம்ப டைம் ஷார்ட்டா இருக்குன்னா அட்லீஸ்ட் 4 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல தான் என்ன பண்ணிடுறாங்க, கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு நடந்த எக்ஸாம்லயும் அப்படிதான், ரீசனிங்ல 30 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கு. மேக்ஸ்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா இதுலயும் 30 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இல்ல பிகினர் லெவல்ல தான் இருக்கேன், இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 25 கொஸ்டின் வரைக்கும் அடிக்கலாம். இல்லனா ஒரு 23ல இருந்து 25 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஒரு 6 மாசமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா 30 கொஸ்டின். அதே இது பிகினர் லெவல்ல இருக்கீங்க, ஓரளவுக்கு சில டாபிக் எல்லாம் இன்னும் நீங்க ஃபெமிலியர் ஆகல, அது இன்னும் படிக்கலன்னா 25 கொஸ்டின் வரைக்கும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பரே 30 கொஸ்டின் வரைக்கும் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? அப்போ நீங்கள் குட் அட்டம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா டாப்பரோட அட்டம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா 85 to 90 இருக்கும். டாப்பரோட அட்டம்ப்ட் வந்து கட் ஆஃபாக இருக்காது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 65லேருந்து 70 வரை அட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 60 கொஸ்டின் வித் 100% அக்யூரஸியோட அட்டன் பண்ணியிருந்தாலே நல்ல அட்டம்ப்ட் தான். இல்லை 65 கொஸ்டின் 100% அக்யூரஸியில் போட்டிருந்தாலும் நல்ல அட்டம்ப்ட் தான். ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை தான் கட் ஆஃபாக வைப்பாங்க. டாப்பர் பார்த்தீங்கன்னா 85 to 90 வரை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 85 to 90 எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் கொண்டு போயிருக்கணும். ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண அதுதான் கேட்டிருக்காங்க. ஜிகேவா இருக்கட்டும், இல்ல ரீசனிங் மேக்ஸா இருக்கட்டும். ஜிகே மட்டும் ஃபுல் மார்க் யாராலையுமே வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஈஸியான கொஸ்டினும் இருக்கு. அட் த சேம் டைம் மாடரேட்டான கொஸ்டின் நிறைய இருக்கு, டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கம்மியா இருக்கு. டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து இப்போ ஈஸியான கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா எல்லாருமே 35க்கு மேல அட்டன் பண்ணிடலாம். ஈஸியா அட்டன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 15லேருந்து 20 கொஸ்டின் ஜிகேல ஈஸியா அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் மாடரேட்டா இருக்கு. அது அந்த டாப்பர் எல்லாமே தரவா படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த 10 அட்டன் பண்ணும்போது 30 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் நாம இன்டெப்தா படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டாப்பர் 85 to 90 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். இது இப்போ முடிஞ்ச எக்ஸாம் அப்படி இருக்கட்டும். இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன வேலை பார்க்கணும்னு பாருங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. இன்னும் எக்ஸாம் டேட் வரல அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எப்படி அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கணும், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு டெஸ்ட் எடுக்காதீங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி தான் கடைசி எக்ஸாம். எனக்கு செப்டம்பர் 1ல தான் எக்ஸாம் இருக்கு, 3ல தான் எக்ஸாம் இருக்கு, எனக்கு இன்னும் டைம் இருக்குங்கிறவங்க ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குரூப் டிக்கு குயிக்காக படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன்னா குரூப் டி எக்ஸாம் வந்து டிசம்பருக்குள்ள நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, டிசம்பருக்குள்ள குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்சும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான கிளாஸஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாரம் எம்டிஎஸ்க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். இந்த வார சாட்டர்டே எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏபிடிஎஃப் கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இனி வரக்கூடிய கரண்ட் அஃபேர், இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்னு எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்போம். ஓகே, அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகிரும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே கவர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஸோ நான் சிஏபிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதையே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். எல்லா நியூஸ் பேப்பரையும் நம்ம ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு தொகுத்து தான் ஒரு நாளைக்கு இத்தனை கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேரில் இதால் மேக் பண்ண முடியும் இந்த நியூஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி தனி டீம் வச்சு மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ல வேற எந்த கொஸ்டினும் வராது. ஓகே, அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு 35 நாள் 40 நாள் தான் டைம் இருக்கு. இதுல நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகே, அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 1999 ஃபீஸ். 1 இயர் வேலிடிட்டிக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்பதான் நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு, வீக்லி பிளானு, எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க. கேர்ள்ஸ் கையில் மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள், மொபைல் ஃபோனு, கால்குலேட்டர்னு இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. தலையில் ஹேர் கிளிப் ஏதாவது மாட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே விடுவாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய்
ரிலாக்ஸாக இருங்க, பதட்டப்படாதீங்க. ஓகேவா? இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஸோ இந்த டைம் நம்ம எக்ஸாம் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம். கஷ்டமான கொஷின் கேட்டாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஈஸியான கொஷினுக்கு போகணும். ஏன்னா 100 கொஷினுமே கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. 100ல் ஒரு கொஷின் கஷ்டமாக இருந்தால் என்ன, மீதி 99 கொஷின் இருக்கு இல்லையா? ஸோ அதை அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை 5 கொஷின் கஷ்டமாக இருக்கா, இன்னும் 95 கொஷின் இருக்குது. கட் ஆஃப் மொத்தமே 65-70க்குள்ளே தான் வைக்க போகிறாங்க. அப்போ நம்ம அந்த கஷ்டமான கொஷினை எடுத்து, அந்த டைம் கன்சியூமிங்கான கொஷினை எடுத்து வச்சுட்டு அதுலேயே டைமை வேஸ்ட் பண்ணோம்னா யாருக்கு லாஸு? நமக்கு தான் லாஸு. அப்போ புத்திசாலித்தனமாக ஈஸியான கொஷின் ஃபஸ்ட்டு, மாடரேட்டான கொஷின், டிஃபிகல்ட்டான கொஷின் அந்த மாதிரி அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம். நம்ம ஒரு டாப்பர் லெவலுக்கு கொடுக்கலனாலும் ஒரு 70க்கு மேலே கொடுத்துட்டாலே நம்ம ஈஸியாக CBT 1 கிளியர் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நல்லா படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக டாப்பர் லெவலுக்கும் நம்மளாலையும் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எனக்கு பேசிக்கே தெரியாது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாதவங்க குயிக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். டவுட் கிளாரிஃபை பண்ண வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.